சார் நான் பிரதி குயின் ஹாலிடேஸினுடைய அந்த லவ் அண்ட் லக்ஸுரி மெம்பர்ஷிப் அந்த ஸ்கீம் கேட்ட உடனே நல்லா இருக்கே, நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சார். ஏன்னா டிராவல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறது தெரியும் சார். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த ஒரு ஒரு மோட்டிவ் சார் உங்களுக்கு? மோட்டிவ் அப்படின்றத விட இட்ஸ் கால் சர்வீஸ். எல்லாரோட லைஃப், அதாவது மிட் செக்மெண்ட்டும் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க, இப்போ இவர்களுக்கு இதில் ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சார் 5 லட்சம் ரூபாய்ன்றது எப்படி சார் ஆக்சுவலி இது உங்களால் ஒரே டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இதுலேயே நாங்கள் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்னு வச்சுருக்கோம். 12 மாதம் வரைக்கும் இஎம்ஐலையும் கட்டிக்கலாம். இப்போ லவ் அண்ட் லக்ஸுரியஸில் எனக்கு டூர் கொடுக்குறீங்க ஒன்று, அடிஷ்னலாக எனக்கு வந்து இந்த லேண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறீங்களா? இந்த லேண்டுக்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா? எலைட் கஸ்டமர்ஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100ல 10% பீப்புள்ஸ் என்கிட்ட 50 ஏக்கர் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவர்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லேண்டுக்கு பதிலாக ஒரு 4 nights and 5 days ஓகே ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஃபுல்லி பெய்டு ட்ரிப்பா கொடுக்குறேன். வாவ். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, பிரதி குயின் ஹாலிடேஸினுடைய சிஇஓ முரளி புருஷோத்தமன் சார் கூட இருக்க போகுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சூப்பர் சார். சார் நான் பிரதி குயின் ஹாலிடேஸினுடைய அந்த லவ் அண்ட் லக்ஸுரி மெம்பர்ஷிப் அந்த ஸ்கீம் கேட்ட உடனே நல்லா இருக்கே, நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சார். சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரதி குயின் எப்படி போயிட்டு இருக்குங்க சார் ஹாலிடேஸ்? பரவாயில்ல. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் எக்ஸைட்டட் டு ஸ்பெண்ட் தியர் வெக்கேஷன். ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். நம்ம அந்த ஸ்கீமுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி எதனால நம்ம வந்து இந்த ஒரு ஹாலிடேஸ் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு? ஏன்னா டிராவல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறது தெரியும் சார். ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள அந்த குண்டா சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி ஒரே ஊருக்குள்ளே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது வெளியில போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் ஃபேமிலி கூட அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கட்டாயமான ஒன்று. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த ஒரு ஒரு மோட்டிவ் சார் உங்களுக்கு? மோட்டிவ் அப்படின்றத விட இட்ஸ் கால் சர்வீஸ். எஸ். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி இன்னைக்கு வேலை செய்கிறோம். எண்ட் ஆஃப் த டே ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அது ஃப்ரம் தி பாட்டம் லோ செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் மிட் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஆர் ஹை கிளாஸாக இருக்கட்டும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. ஸோ அந்த மிஸ் ஆகக்கூடிய அந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா எப்பாவது ஒரு நாள் அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது எப்பாவது ஒரு நாள் ஃபீல் பண்ணுறதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எல்லா மக்களும் ஸோ சரியான நேரத்தில் சரியான டைமில் என்ன கொடுக்கணுமோ அது குடும்பத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த டைம் அப்படின்றது ஒன்று மிஸ் ஆகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, பேரண்ட்ஸோட குழந்தைங்க இல்லை, குழந்தைங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு அப்ராடுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது ஒரு குடும்பம் அப்படின்னா டைம் அந்த குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அதனால் இது வெக்கேஷன் அப்படின்றது மற்றவங்களோட பார்வையில் வேறு விதமாக இருக்கலாம். எங்களோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வாழ்நாள் முழுக்க ஒன்றா சேர்ந்து அன்போடு வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தமாக தான் நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே. ஸோ அதனால் இந்த ஹாலிடே சர்வீஸு எவ்வளோ இடங்களில் இல்லாமல் போனாலும் அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த சர்வீஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே இந்த வெக்கேஷன் இந்த ஹாலிடேஸ் எங்கேயாவது போய் நம்ம தங்கிட்டு வர்ற டைமில் தான் குடும்பமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வேலைன்னு ஓடிடுவாங்க, ஒய்ஃபுமே வந்து வேலைன்னு ஓடிடுவாங்க. இந்த பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாட்டியம்மாட்ட வளருது. இப்போ நிறையா என்ன மாடர்ன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கார்டியன்ஸ் கிட்ட விட்டுடுறாங்க. அந்த வளர்ப்பு தாய் அப்படிங்கிற மாதிரியான குழந்தைங்களை விட்டுடுறாங்க. ஸோ அந்த பாசத்துக்கு ஏங்குறது ஒன்று, இங்கிட்ட ஹஸ்பண்டோட பாசம் இல்லாதது ஒன்று, ஒய்ஃபோட பாசம் இல்லாதது ஒன்று. ஸோ இது எல்லாமே கரெக்டாக கிடைக்கிற இடம் அப்படிங்கிறது வெக்கேஷன். ஸோ அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சர்வீஸ் அப்படின்னு தான் சார் நம்ம இது மென்ஷன் பண்ணணும். நான் இந்த லவ் அண்ட் லக்ஸுரி மெம்பர்ஷிப் அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. என்னென்னலாம் இதில் வந்து கவர் ஆகும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? லவ் அண்ட் லக்ஸுரி மெம்பர்ஷிப்பை லான்ச் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலி நாங்கள் உங்களை அப்ரோச்சே பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் நிறைய டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒரு
ஒரு சாதாரண மனிதர்லேருந்து ஸோ ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்குமே ஒரு ஹாலிடே போவதற்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த லவ் அண்ட் லக்ஸரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸோட கடைசி கமிட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தன் குழந்தைகளோட லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்குறது. அப்போது அது ஒரு பெற்றோருக்கு மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், சன் ஆர் டாட்டர், எல்லாருமே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சீர்வரிசை, சீமந்தம், அதாவது சீர்வரிசைன்னு ஒரு ஒரு பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒரு நாளடைவில் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரிஷியேஷன் வேல்யூவில் தான் போகுது. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா, பொண்ணு வீட்லேருந்து ஒரு பைக் கொடுத்துருப்பாங்க. இல்ல சீதனமா வரும். அந்த சீதனமா வாங்கக்கூடியது மேபி பையன் நல்லா செட்டில்டுப்பா, அவருக்கு ஒரு கார் குடுக்கலான்னுவாங்க. ஸோ நீங்க திங்ஸா எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்செப்ட் கோல்ட தவிர. ஏன்னா சீர்வரிசையில கோல்டுமே சேர்ந்து வந்துருது. ஆமா. அந்த கோல்டுன்றத தவிர மத்தது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூல போகுது. கரெக்ட். ஸோ இப்போ இது நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிரைடல் பீப்பிள்ஸ், அதாவது ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஒரு தம்பதியருக்கு ஒரு பெற்றோர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னா, இந்த லவ் அண்ட் லக்ஸரி மெம்பர்ஷிப்பா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அவர்கள் வாழும் அந்த வாழ்க்கையில தேவையான சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருடமாவது எங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நாங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட நான் யுட்டிலைஸ் பண்ணலன்னா, நான் குடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் சொன்னேன். இங்க அப்ரிசியேஷன் இருக்கிறதுக்கு நெறைய ப்ராடக்ட் இதில இன்பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா அந்த லவ் அண்ட் லக்ஸரி மெம்பர்ஷிப் ஒரு ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருந்தாலும், தன் மகளுக்கு திருமணம் அப்படின்னும்போது ஒரு 5,00,000 10,00,000ன்றது ஈஸியாவே செலவு பண்றாங்க. டெஃபினட்டா கண்டிப்பா அது வரும். வேற ஏதோ காரணங்களுக்காக ஒரு ஸ்டிப்புலேட்டட் பீரியட்ல அது இல்லாம போகக்கூடியது, அவங்களுக்கு ஒரு 20,000லேருந்து 30,00,000 ரூபாய். இந்த ப்ராடக்ட்டோட டியூரேஷன் முடியும்போது, இந்த நிறுவனம் சைட்லேருந்து அவங்க கிட்ட ஒரு அசட்டா நிக்கும். ஸோ அது அவங்களோட வாழ்க்கை தரத்த மாத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய அ தூண்டுதலா இருக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். ஸோ இந்த 10 இயர் ஸ்கீம் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற ஒரு பட்ஜெட்ல நான் இந்த 10 இயர் ஸ்கீம் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் அந்த ஒரு வெக்கேஷன், டிராவல் இந்த இது மட்டும் தான் கவர் ஆகுமா? இல்ல அடிஷனலா எனக்கு வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா சார்? இல்லங்க. ஆக்சுவலி இந்த லவ் அண்ட் லக்ஸரி மெம்பர்ஷிப்ப நாங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்க குடுக்கக்கூடிய என்டையர் ப்ராடக்ட்ஸ் அதில கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 14, 15 லட்சம் ரூபாய் வரும். ஓகே. ஒரு ப்ராடக்ட்டோட. ஒரு ப்ராடக்ட்டோடது. ஓகே. ஆனா அந்த 14, 15 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட்ட இன்னைக்கு வெறும் 4,99,000 தான் குடுக்குறோம். எப்படி சார்? எப்படின்னா, அது வந்து எல்லாருக்கும் எங்களால குடுக்க முடியாது. ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் 100 பீப்பிள்ஸ்க்கு மட்டும் இத குடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. ஸோ இப்ப இந்த 100 பீப்பிள்ஸ்க்கு ஒரு 4,99,000 குடுக்குறேன் அப்படின்னா, அப்ப 10 வருடத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு 2025லிருந்து 2035 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாவும், வெளிநாடுகளும், ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு 13 நாடுகள் குடுக்குறோம். ஓகே. இந்தியாவுல காஷ்மீர் டூ கன்னியாகுமரி எங்க வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நீங்க 10 நாள் எந்த ஒரு 4 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல்ல போகணும்னு விருப்பப்படுறீங்களோ, எங்ககிட்ட நீங்க சொல்லும்போது அந்த 4 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கான அக்காமடேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே குடுத்துடுறோம். ஓகே. ஸோ அதற்கான ரென்ட்ன்றது நீங்க உங்க பாக்கெட்லேருந்து பே பண்ண வேண்டாம். வேண்டாம். ஒரு சாதாரண மனிதர் ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. மினிமம். ஒரு மினிமம். கண்டிப்பா ஒரு ஆமா. 4 ஸ்டார், 5 ஸ்டார்ன்னு போகும்போது ₹10,000க்கு குறைஞ்சபட்சம் ஹோட்டல்ஸ் இல்ல. இல்ல. ஆமா. 3 ஸ்டார் போகும்போது லெஸ் தென் 5,000க்கே இருக்கு. பட் ஆமா. எங்களோட கமிட்மெண்ட்ஸ் 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார். அதுக்கு குறைஞ்சு வராது. குறைஞ்சு நான் குடுக்கல. ஓகே. அதுக்கு குறைஞ்ச ரிசார்ட்ஸ் இருக்கு. பட் நான் குடுக்கல. ஏன்னா லவ் அண்ட் லக்ஸரின்ற ஒரு வார்த்தை அங்க அடங்கி இருக்கிறதுனால, ஸோ அந்த லக்ஸரிய நான் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டெயின் பண்றேன். இப்போ ஒரு ரூ. 10,000 ஒரு நாள் அப்படின்னா 10 நாளுக்கு அதுவே ரூ. 1,00,000 ஆயிடுது. இப்போ 10 வருஷத்துக்குன்னா அதுவே ரூ. 10,00,000 என்னோட ப்ராடக்ட் காஸ்ட். ஸோ ஆனா நான் வாங்கக்கூடிய இந்த ரூ. 5,00,000க்கு ஸோ இப்போ நீங்க உங்களோட டாட்டருக்கு பிரசன்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாட்டர்ல நீங்க சன்னு தான். ஆமா. இப்போ பேரண்ட்ஸ் உங்களுக்கு இத பிரசன்ட் பண்றாரு அப்படின்னா, நீங்க இதை அப்பா எடுத்த 45 to 90 டேஸ்ல அப்பா யாருக்கு ஆக்சுவலி அத பிரசன்ட் பண்ண போறாரோ, அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அத அவரு ஃபில் பண்ணி குடுத்தாரு அப்படின்னா, அந்த நபருக்கு நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு 7.5 lakhs வொர்த் இருக்கக்கூடிய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் பிளாட். சோ சீரியஸ்லி? இன்சைட் த சிட்டி.
அதாவது ஒரு தாம்பரம் அடுத்து படப்பை அப்படின்ற ஒரு பிளேஸில் ஓகே. இன்னைக்கு நீங்கள் ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் வாங்கினா ஒரு 9 லட்ச ரூபா வரும். இன்னைக்கு நிறைய பீப்புள்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுறாங்க. 9 லட்ச ரூபாவும் விற்கிறாங்க, 10 லட்சம் விற்கிறாங்க, 15 லட்சம் விற்கிறாங்க. எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் காஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நாங்கள் 1500 ரூபாய்க்கு தான் விற்பேன். ஓகே. ஸோ அப்போது இது நாங்கள் 1200 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்றது வித்துட்டு இருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 7,20,000 ரூபாய் அந்த லேண்டோட காஸ்ட்டு. ஸோ எடுத்த 90 டேஸ்க்குள்ளே அந்த 7.5 lakhs ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இது எல்லா மக்களும் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அந்த பொருளை நீ எனக்கு கொடுத்துருக்க, பட் இந்த பொருள் 10 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்கிற, இந்த 10 வருஷத்துக்கும் நீங்க இருப்பீங்கன்றதுக்கான கேரண்டி என்னன்றது ஒன்று இருக்கு. இப்போ எனக்குமே என்ன டவுட்னா சார், இப்போ நான் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த 11 லக்ஸுரி ஸ்கீம் எடுத்துடுறேன். அந்த 4 லட்ச ரூபாய்க்கு நான் அனுபவிச்சிடுறேன். வெளிநாடுகள் டூர் போகிறேன், இந்தியாவுக்குள்ள டூர் போகிறேங்கிறது அனுபவிச்சிடுறேன். அது போக நீங்கள் அடிஷ்னலாக வந்து 7,20,000 வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு லேண்டை கொடுக்குறீங்க. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். இது எப்படி கொடுக்க முடியும்? 5 லட்ச ரூபாய்க்கு நிலமும் கொடுத்து 10 வருஷத்துக்கு டூரும் கொடுக்குறாங்களாமா, எப்படி இது பாசிபிள் அப்படிங்கிற ஒரு டவுட் எப்படின்னா, ஏன்னா இந்த பிரதீக் குயின் குரூப்ஸ் அப்படின்றது we are not operating only tourism. we have like sister concerns. ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்றதும் நாங்கள் எங்களோட பிரதீக் குயின் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கன்சர்ன் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். கிரேட். ஓகே. இப்போ இந்த எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து தான் ஆக்சுவலி ஒரு பிளாட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அதோட ப்ராஃபிட் எனக்கு வந்தது. ஸோ இப்போ ஒரு 400 பிளாட்ஸ் நான் போட்டிருக்கேன், ஒரு 300 பிளாட்ஸ் வித்துட்டேன், ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணேன், ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனாலும் எனக்கு 5 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்துமே ஒரு 100 பிளாட்ஸ் இருக்கு. அந்த 100 பிளாட்ஸை நான் என் மெம்பருக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு 1 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னாக்கா 2 ரூபா ப்ராஃபிட் வந்தது சரி. 3 ரூபா ப்ராஃபிட் வரும்போது நான் அதை யாருக்காவது உதவணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துடணும். கிரேட். அதுவும் நான் என்னோட ப்ராஃபிட்லேயே பார்த்தேன் அப்படின்னாக்கா நாளைக்கு எனக்கு வாழ்க்கை எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வாழ போகிறோம். கரெக்ட். நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசி இடத்துல எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் நான் கொடுத்துட்டு போகிறது அந்த குடும்பத்தோட உதவிகரமாகவும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுவதற்கான மிகப்பெரிய சான்சஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த 7.25 lakhsக்கான ப்ராப்பர்ட்டியை எங்கள் சைட்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ஸாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் அந்த 90 days டைம் டியூரேஷனில் நீங்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு புக் பண்ணுற 100 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தானா, இல்லை அந்த 100 பீப்புள்ஸ்க்கு இது கவர் ஆகும்? எடுக்கிற எல்லாருக்குமே கொடுப்போம், கவர் ஆகும். ஓகே. ஆனா அந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் 100 பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் அந்த 4,99,000 ரூபாய் அந்த பிரைஸ்ல வந்து கவர் ஆகும். இப்போ நீங்க இந்த 100 ஒன்ஸ் முடிஞ்சது அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எப்போ நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தேன், நீங்க எனக்கு ஒரு லேண்ட் ஃப்ரீயா கொடுத்துருந்தீங்க, இன்னைக்கு என்னோட கசினுக்கு ஒரு மேரேஜ் ஆக போகுது, எங்க அங்கிள் கிட்ட சொல்லியிருக்கேன் இதை நீங்க வாங்குங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு அந்த ப்ராடக்டோட காஸ்ட் 9,99,000 இருக்கும். ஓகே. ஸோ இந்த 100 இல்லாமல் ரெகுலர் வாங்குறவங்க அது 9,99,000 அந்த ப்ரைஸில் வாங்குறாங்க. ஆமாம். சார், இப்போ எனக்கு அந்த ஹாலிடேஸில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் சார். இப்போ நம்ம அக்ராஸ் த இந்தியாவுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஓகே ஃபைன். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஒரு ட்ரிப்பு போகிறோம். இங்கே எல்லாமே வந்து சேஃப்டி பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ராவலில் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா இப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? அதாவது இன்னைக்கு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ஹாலிடே கம்பெனிஸ் இருக்குது, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கம்பெனி இருக்குது. இன்னைக்கு இந்த ஏஷியன் கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீக் குயின் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸை இது வரைக்கும் வேறு யாருமே கொடுக்கவே இல்லை. ஓகே. அதாவது சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் அதற்கு உண்டான காஸ்ட்டை வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 10 நாள் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டே பண்ணக்கூடிய இப்போ லக்ஸரி ஸ்டாண்டர்ட் ஹோட்டல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஸ்டேவை தவிர்த்து ஒரு மனிதர் இங்கேருந்து இப்போ நீங்கள் ஒரு ஷிம்லா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷிம்லான்றது நீங்கள் எப்படி போவீங்க? ஒன்று ட்ரெயினில் போகணும், இல்லை ஃப்ளைட்டில் போகணும். ஸோ நானும் போகிறேன்னு சொல்லிட்டு 2 வீலர்லையும் கார்லேயும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியாது, ரிஸ்க். அப்போது நீங்கள் போகக்கூடிய லொக்கேஷன் எந்த இடமோ அங்கேருந்து உங்களுக்கு அந்த ரிசர்ச் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தேவை. அது வந்து பிக்கப் ட்ராப். ஸோ அப்போ அந்த பிக்கப் ட்ராப்க்கு உண்டான காஸ்ட் என்னவோ அது கம்பெனி பேர் பண்ணிக்குது. ஓகே. ஸோ அப்போ அதற்கு ஒரு தனிப்பட்ட காஸ்ட்டு நீங்கள் கொடுக்க தேவை. செலவு பண்ண வேண்டாம். ரெண்டாவது,
ஸோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எங்கே போயிட்டு நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணாலும் ஒன்று இபி பிளான், அதாவது ரூம் மட்டும் கொடுப்பாங்க. இன்னொன்று சிபி பிளான், ரூமோட சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஆனால் எங்களோட ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற அந்த டியூரேஷனில் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ நைட்டு டின்னர் இது 2 காஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ சாதாரண மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 கிட்ஸு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு ஒரு புஃபே மெனுவில் போனீங்கன்னா ஒரு 5,000 to 6,000 மினிமம் ஆகும். ஒரு 5 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 6,000 ரூபாய் இன்ட்டு 5 நாள் 30,000 ரூபாய். அப்போது அந்த 30,000 ரூபாய் என்னோட சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேவ் ஆகிடுது. ஓகே. ஸோ டியூரிங் வெக்கேஷன் பீரியட் நீங்கள் சாதாரண ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் நான் ஒரு ஃப்ளைட் புக் பண்ணாலுமே ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இயர் 365 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. ஒன்று ஆக்சிடென்டல், இன்னொன்று மெடிக்கல். ஸோ ஆக்சிடென்டல் வந்து 10 lakhs கவரேஜ் கொடுக்குறேன். ஸோ சாதாரண நடந்து போயிட்டுருக்கேன், நான் டூரே போகல, ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த 5 lakhsன்றது பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் ஆச்சு, அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறக்குது, செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்ளைமும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் மனைவியோட டெலிவரிக்கு போயிட்டு ஒரு 1.5 2 lakhs நீங்கள் மறுபடியும் உங்கள் பாக்கெட்லேருந்து செலவு பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. இந்த 5 lakhs பேக்கேஜ்லேயே வந்து நம்ம பே பண்ணி அந்த இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தரேன். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கொடுத்ததில் ஒரு 2 முறை ஒரு 5 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 2 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், 2 குழந்தைக்கு உங்களுக்கு 1.5 லட்சம்னாலும் 3 லட்ச ரூபா உங்களுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போ நாங்கள் கொடுத்த அந்த அசட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட காஸ்ட் வந்து 7.2 lakhs சொல்கிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2027 2028 இப்போ பரந்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இதே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 lakhs வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 இயர்ஸில் வரும். அப்போ நான் இன்றைக்கி கொடுக்குறது வந்து 7 lakhs தான் சொல்கிறேன், பட் வித்தின் 2 இயர்ஸில் அது ஒரு 15 lakhs அசட்டாக மாறும் அப்படின்னும் போது அது உங்களோடது தான். ஏன்னா நான் சேல் டீட் அக்ரிமெண்ட்டை தான் போட்டு தரேன், அதற்கான ஓனர் நீங்கள் தான். ஸோ அதை விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதில் சேஃப்டின்றது எங்களோட சைட்லேருந்து எங்களுக்கான டீம் சரியான முறையில் கஸ்டமர்ஸை கைட் பண்ணுறதும் சரி, அவர்களுக்கு தேவையான விஷயத்தை தேவையான டைமில் கொடுக்குறதும் சரி, அதற்கான ரைட் பீப்புள்ஸ் இருக்கிறதுனால ஸோ சேஃப்டியை பற்றி என் மக்கள் இந்த இடத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஹாலிடேஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீமை நாங்கள் எடுக்கிறோம், அது கூட எங்களுக்கு லேண்டு வருது, அந்த ஒரு 10 இயர்ஸ்க்கான அந்த வருஷம் ஃபுல்லாக எங்களால் அந்த ஒரு இந்த இன்சூரன்ஸை வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியுது. அது ஒரு 2 கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இது எப்படி பாசிபிள் சார் கொடுக்க முடியுது? அந்த ஒரு 5 lakhs அப்படிங்கிறது இது மட்டும் ஆக்சுவலி இல்லைங்க. இன்னைக்கு ஒரு மனிதனோட அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகம். இப்போ இதே ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம் ஃபிட்னஸ் சென்டர்ஸோட ஹெல்த் கிளப் மெம்பர்ஷிப்பு 2 வருஷத்துக்கு தரும். சார் என்ன சொல்கிறீங்க, அடிக்கிட்டே போகிறீங்களே? ஆமாம், ஒரு 2 இயர்ஸ்ன்றது இன்னைக்கு நான் ஒரு ஸ்லாமில் போயிட்டு எடுக்கணும்னாக்கா ஸ்டார்ட்ஸ் வித் 10,000 to 25,000. இயர்லி வந்து ஒரு 12,000 அந்த ஸ்கீம். ஸோ பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி, செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சென்டருக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வச்சிருக்காங்க. கரெக்ட். 12,000 இருக்கு, 15,000 இருக்கு, 20,000 எலைட் எல்லாம் வந்து 20,000 இருக்கு. ஸோ அப்போ உங்களோட ரெசிடென்ஸ் எந்த ஏரியா இப்போ அப்படின்னா அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா எங்கே சொல்கிறீங்களோ நியர்பை ஸ்லாம் ஃபிட்னஸில் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நிறுவனம் உங்களுக்கு ஹெல்த் கிளப் கார்டும் ஃப்ரீயாக கொடுத்துரும். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட் நீங்கள் சொன்ன 15,000 into 2 years அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து அந்த 30,000 rupees நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 years நீங்கள் இதை நான் ஆக்சுவலி ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கும்போது நான் யூஸ் பண்ணுவேனா யூஸ் பண்ண மாட்டேனா அப்படின்ற ஒரு கேள்விக்கு முன்னாடி நான் அதை காசு கொடுத்து வாங்கணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கும். உண்மை. அதே ஒரு பொருள் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பீரியடில் அந்த பொருளை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும், ரொட்டீன் ஆகிடும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்ன்ற ஒரு விஷயம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொன்ன வார்த்தை ரொட்டீனாக மாறிடும். 2 years later அப்போ அதே விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, அதற்கான காஸ்ட்டை பே பண்ணுறீங்க, ரினிவல் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனால் ஒருவர் இன்னைக்கு 100% மக்களில் 80% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறது இல்லை. நம்ம வீடியோ பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம்,
ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த எண்ணங்கள் தோணும். நாளையிலேருந்து நம்ம இத ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் நம்ம படுக்கையில தூங்கிட்டே தான் இருப்போம். ம், ம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஸோ அவர்களோட உடல் இன்னைக்கு ஒரு மனிதன் சேர்த்து வைக்கிறதுலயே மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா ஆரோக்கியம். உண்ம. ஸோ அப்ப அந்த ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் அவங்க கிட்ட இருந்தா தான், ஸோ குடும்பத்துக்கு நான் சந்தோஷம் குடுக்குறேன், நிம்மதி குடுக்குறேன், ஹாப்பினஸ் தரேன்ற வார்த்தையவ இப்படியும் குடுக்கலாம். உன்னோட உடல் ஆரோக்கியத்த ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு பிராக்டிஸ நான் உனக்கு பயன்படுத்தி தரேன். அத நீங்க உபயோகப்படுத்தும்போது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து நின்னுடும். நின்னுடும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஹெல்த் கிளப் கார்டுன்றதும் எங்க கஸ்டமர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு அடிஷனல் நம்ம ஆமா. குடுக்குறோம். அடிஷனல் 2 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே குடுக்குறோம். இத என்ரோல் பண்ற மெம்பர்ஸ்க்கு. இத தாண்டி வேற ஏதாவது இத பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? தாண்டினா மேக்ஸிமம் வேற எங்க போவாங்க? மூவிஸ் போவாங்க. ஃப்ரீ டைம்ல. ஆமா. ம். ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆவது மூவிஸ் இருக்கும். பெர் ஆனம் 12 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மூவி டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயா குடுக்குறோம். ம். ஸோ அது வந்து ஒரு 3 இயர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸா ஓ! கவர் ஆயிடும். ஸோ 12 டிக்கெட்ஸ் அப்படின்னும்போது கப்பிள் பாஸு. ஸோ ம், ம். 6 டைம்ஸு. நான் ஒரு வருஷத்துல 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா, என் மனைவியோட, என் குழந்தையோட போறதுதான். மூவி 12 டிக்கெட்ஸ் அது எப்படி வேணும்ன்றத நீங்க ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ஸ் மூவி டிக்கெட்ஸும் வந்து இதுல உங்களுக்கு அடிஷனலா வந்துரும். வாவ்! கிரேட் ஸோ சார். இது வந்து ஒரு 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 ஒவ்வொரு மனிதனோட தேவைகள்ல ஒண்ணு. அத்தியாவசியமான ஒண்ணு. ஆமா. இன்னைக்கு எல்லாருமே போறோம். ஸோ ம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் ம், போறோம், ம். ஃபேமிலியோட இருந்தாலும் போறோம். என்டர்டெயின்மென்ட் கண்டிப்பா தேவை. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ இதுல கவர் பண்ணி குடுத்துர்றோம். ஸோ இந்த ஸ்கீம் எடுக்கிறதுனால எங்களால டிராவல் பண்ண முடியும். உலகத்த சுத்தி பார்க்கவும் முடியும். எங்களுக்குன்னு பெர்மனன்ட்டா ஒரு லைஃப் அசெட் அந்த ஒரு லேண்ட் அப்படிங்கிற ஒரு அசெட்டும் வந்து இருக்கும். ம். லைக் இது இன்சூரன்ஸும் ஏன் வந்து கவர். ஆக்சுவலி குடுக்குறோம் அப்படின்னா, ம். ஒரு பீரியட்ல கஸ்டமர்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து ஏன்னா இன்னைக்கு நெறைய விஷயங்கள் சொசைட்டில என்ன நடக்குதுன்றத பார்க்குறோம். நான் இந்த காச குடுத்தா, எவ்வளோ நாள் நீ இருப்பன்றதுக்கு கேரண்டி என்ன? ம். அது ஒரு நான் ஒரு பொதுமக்களா இருந்து யோசனை ஒரு ம். பொதுவான ஒரு ம். பப்ளிக்கா இருந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது, மக்கள் கேட்கிற கேள்வி உண்மதானே! ஏன்னா இன்னைக்கு வார்த்தைகள் சொல்ற எல்லாருமே 100% சொல்ற வார்த்தைய காப்பாத்துறது கிடையாது. உண்ம. அந்த ட்ரஸ்ட்ங்கிறது எங்கேயுமே ஸோ கிரியேட் எங்கேயுமே இல்ல. இல்ல. ஸோ அப்போ ஒரு மக்கள் சாதாரண கேள்வி. ம். என்னோட கஷ்டப்பட்ட காச உன்கிட்ட குடுக்குறேன். ஸோ நீ சொன்ன வார்த்தைய நம்பி. ம். ஆனா இந்த வார்த்தை காப்பாற்றப்படும்ன்றதுக்கான கேரண்டி. கேரண்டி ஒண்ணுமே இல்ல. நீ அடுத்த வருஷம் கம்பெனி இருக்குமான்றதுக்கான உறுதி என்ன? ம். 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 கிடையாது. ம். ஏன்னா எத்தனையோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி சொல்லி எங்கேயோ காணாம போயிடும். உண்ம. ஸோ நாங்க ரிவர்ஸ்ல கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா மக்கள் கஷ்டம் என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, அவர் அதற்கான வலிய அனுபவிச்சிருப்பார். ம். 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 எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூபாவ இழந்திருப்பார். ஸோ அப்ப அந்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமானது. ஸோ அது ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு பெயின அது கொஸ்டினா வந்து கஸ்டமர் அங்க ரைஸ் பண்றாரு. ம்ஹ்ம். அப்ப இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் நம்ம குடுக்கணும். சார் நான் இன்னைக்கு 7 வருஷம் கம்பெனி ரன் பண்றேன். ஸோ நாளைக்கு நான் வந்து ஒரு பிரைவேட் லிமிட்டெட ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா கொண்டு வந்துருவேன். அதெல்லாம் வந்து வாயில நம்ம சொல்ற வார்த்தைகள் தான். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? ஒரு ம். கிளையண்ட்ஸ்க்கு ரியாலிட்டி ஃபேக்டர் என்னன்றத நம்ம டைரக்ட்டா குடுக்கணும். அப்ப நீங்க எனக்கு குடுத்த பணம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அது வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ம். ஸோ அப்ப நான் உங்களுக்கு குடுக்குற சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒய். ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ குடுத்த காசுக்கு நான் உங்களுக்கு சர்வீஸே குடுத்துட்டேன். ம். இந்த சர்வீஸ தாண்டி நாளைக்கு நீ இல்லாம போனா என்ன ஆகும்? அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்டுன்னு ஒண்ணு தரேன். ம்ஹ்ம். அதுதான் லேண்ட். ம். ஸோ அப்போ சர்வீஸ்ன்றத இன்ஸ்டன்ட்டா என் கஸ்டமர்ஸ் எடுத்துக்க முடியும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாமே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷத்துக்கு போடுங்க. ம். என் ம். காசவே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல சம்டைம்ஸ் வந்துச்சுன்னா லாபம், வரலன்னா மொத்த லாஸ். காசும் ஆமா. போயிடுச்சு. அப்படியெல்லாம் நான் குடுக்கல. ஐயா நீங்க குடுத்த காசுக்கான சர்வீஸ் இங்க இன்ஸ்டன்ட்டா இருக்கு. நீங்க குடுக்காத ஒரு பொருள் நான் குடுத்துருக்கேன். அதோட மதிப்பு ரூ. 7,50,000. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு குடுக்கல. நீங்க என் கூட என்னை நம்பி, என் நிறுவனத்தில் வந்ததுக்காக குடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவெல்லாம் என்கிட்ட ரூ. 1 கூட சேர்த்து வைக்கவே இல்ல. ம். ஸோ அப்போ இந்த லேண்டு நாளைக்கு உன் குழந்தைகளுக்காக நீங்க சேர்த்து வைக்கலாம். உண்ம. ஸோ அந்த அந்த அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,00,000. இன்னைக்கு நான் சாதாரண ஒரு டிரைவரா இருக்கும்போது, நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த இடத்த வித்தேன். ஒரு ரூ. 20,00,000. நான் ஏன் ஒரு 3 கார் வாங்கி விடக்கூடாது? ஸோ கரெக்ட். நாளைக்கு நான் ஓனரா மாறலாம். நீங்க ம். ஒரு ம். ஆன்ட்ரப்ரனரா மாறலாம். ஸோ இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு தான்
மக்கள் கிடையாது. ஸோ உதவி செய்யறதுக்கு மக்கள் இருந்தால் இன்னைக்கு யாருமே தொழிலாளியே இல்லை, கரெக்ட். எல்லாருமே முதலாளியாக முதலாளியா மாறிடுவாங்க. இருப்பாங்க. ஸோ அப்போ அவர்கள் முதலாளியாக மாறுவதற்கு இன்னைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சிறு தொகை, ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த லேண்டு. ஸோ அந்த 200% வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹியூஜ் அசெட் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குமே தவிர லாஸில் கண்டிப்பாக கொண்டு போவார். Great. எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு gift வேற எதுவும் இருக்காது அப்படிங்கிறது நாங்கள் எனக்கு எல்லா தெரிஞ்சு. ஹேங்கிள்லையும் பார்க்குறோம். ஓகே. எல்லா ஹேங்கிள்லையும் ஒரு ம், ம், கல்யாணம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ம், ஒரு ம், வீட்டை ம். ஒரு ஒரு வீட்டை கட்டிப்பாரு, ஒரு திருமணத்தை நடத்தி நடத்திப்பாருன்னு பாருங்க சொல்லுவாங்க. சும்மா. ஆமா. நாங்க 2மே குடுத்துர்றோம். நீ திருமணத்தை நடத்திப்பாரு, நான் வீடு கட்டுறதுக்கு லேண்ட குடுத்துர்றேன்னு. ஸோ அப்படின்னும்போது அங்க வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்க முதல்லயே சொன்னது தான். ஸோ சரியான நேரம் என் மனைவியோடவும், என் குழந்தைகளோடவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணல அப்படின்றதுனால தான். திருமணமாகி ஒரே மாசத்துல பொண்ணு காணாம போயிடுச்சுன்றாங்க. டிவோர்ஸ் ஆயிருது. பையன் இல்ல அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ நேரம் செலவிடாததுனால், ஸோ அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மன உளைச்சல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது ம். எல்லாமே. ஸோ அந்த நேரத்த நீங்க செலவு பண்றதுக்கு நானே உங்களுக்கு வழிய குடுத்துட்டேன். ஸோ நீங்க எங்க போகணும்? எப்படி போகணும்? நான் மத்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ம்ஹ்ம், ம்ஹ்ம். எல்லாமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி தரேன். ஸோ அப்ப நீங்க எப்பவுமே உங்க அன்பானவர்களோட கூட இருக்கும்போது, பிரச்சனைக்கான ஒரு வழியே இல்ல. ம், ஸோ ம். அப்ப பிரச்சனையே வரல அப்படின்னும்போது, உங்களுக்குள்ள ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது? நீங்க ஏன் ஆக்சுவலி பிரிய போறீங்க? நீங்க ஏன் இன்னொருத்தரோட அஃபேர்ல இருக்க போறீங்க? ஸோ ம். இது எல்லாத்தையுமே இந்த இந்த ஒரு ஹாலிடே, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணிடும். கரெக்ட். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு 100 பேர் திருமணமானவர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. ஆனா தெரியாம 70% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் அனோனிமான வாழ்க்கையெல்லாம் வாழ்றது கிடையாது. வெளியில சொசைட்டிக்கு வேணா சொல்லிக்கலாம். ம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் நல்லவனா அப்படின்னு இருக்கேன் சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ். ஆனா அப்படி இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணங்கள், ஸோ நேரம் செலவு பண்ணாத ஒரே ஒரு காரணம். அந்த நேரத்த செலவு பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும். இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேசணும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்? அது நம்ம கலந்துக்கணும். ஸோ அந்த விஷயங்கள கலந்துக்கும்போது, ஒரு பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்யூஷன்ன்றது நமக்கு கிடைக்குது. ம்ஹ்ம். ஸோ அந்த சொல்யூஷன நம்மளே எடுக்கிறோம். ஸோ பிரச்சனைகள கண்டிப்பா அவாய்ட் பண்றோம். ஸோ இது கண்டிப்பா இன்றைய ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தேவையான நேரத்த நேரத்த ஒதுக்கி செலவழிக்கக்கூடியது. நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஆமாங்க. ஒண்ணு. சார் இந்த லவ் அண்ட் லக்ஸூரியஸ் ஸ்கீம்ல எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க அ அ இப்ப லவ் அண்ட் லக்ஸூரியஸ்ல எனக்கு டூர் குடுக்குறீங்க ஒண்ணு. அடிஷனலா எனக்கு வந்து இந்த லேண்ட் அப்படிங்கிறது குடுக்குறீங்கல்ல. இந்த லேண்டுக்கு பதிலா எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா? இருக்கு. ம். ஏன்னா எலைட் கஸ்டமர்ஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 100ல 10% பீப்பிள்ஸ் என்கிட்டயே 50 ஏக்கர் இருக்குன்னு நெறைய சொல்றவங்க இருக்கு. ஆமா. இருக்குன்னு சொல்றவங்க ஆமா, இருக்காங்க. ஆமா. ஸோ அவர்களுக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, ம். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லேண்டுக்கு பதிலாக ம்ஹ்ம். ஒரு 4 நைட்ஸ் அண்ட் 5 டேஸ் ஓகே. ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஃபுல்லி பெய்டு ட்ரிப்பா குடுக்குறேன். வாவ்! இப்போ நீங்க கல்யாணம் ஆயிட்டு எங்க போகணும்? நீங்க ஒரு இடத்த ட்ரீம் பண்ணி வச்சுப்பீங்க. ஆமா. உங்களுக்கு என்கேஜ்மென்ட் ஆகும்போதே எங்க ஹனிமூன் போக போறோம்? அந்த கொஸ்டின் எல்லாம் வந்துரும். எல்லாமே வந்துரும். ஸோ ஆமா. அப்போ இதுல 2 விஷயம் குடுக்குறேன். நீங்க ம்ஹ்ம். லேண்ட் சூஸ் பண்றதா இருந்தாலும் நான் ஒரு ஹனிமூன் ட்ரிப் உங்களுக்கு தரேன். 3 நைட்ஸ் 4 டேஸ் இந்தியாக்குள்ள. ஓகே, ஓகே. இல்லங்க நான் லேண்ட் வேணான்னு சொல்லிட்டேன் அப்டின்னாக்கா, ஒரு 3 லாக்ஸ் ரூப்பீஸ் வேல்யூ வொர்த் இருக்கக்கூடிய ஒரு 5 டேஸ் வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் இன்க்ளூடிங் ஃப்ளைட், விசா, ஆல் வாவ்! ட்ரான்ஸ்ஃபர், ஆல் சைட் சீயிங் அண்ட் 3 டைம் மீல் வித் 5 ஸ்டார் ஹோட்டல். ஏ டூ இசட். எவ்ரிதிங். உங்க வீட்ல பிக்கப் பண்றதுலருந்து மறுபடியும் உங்க வீட்ல கொண்டு வந்து விடுற வரைக்கும் என்னோட டியூட்டி. வாவ்! ஸோ அது எந்த லொகேஷன் நீங்க சொல்றீங்களோ அந்த லொகேஷன். நான் ஒரு 7 கண்ட்ரீஸ் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே. சிங்கப்பூர் குடுக்குறேன், மலேசியா குடுக்குறேன், சைப்ரஸ் குடுக்குறேன், ஸ்ரீலங்கா குடுக்குறேன், தாய்லாந்து குடுக்குறேன், பாலி குடுக்குறேன், துபாய் குடுக்குறேன். ஓகே, இந்த ஓகே. 7 பிளேஸஸ்ல எது வேணுமோ நீங்க இந்த 7 பிளேஸஸ்ல இந்த 5 டேஸ் ஃபுல்லி பெய்டு ட்ரிப்பாவும் நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு ஜஸ்ட் பாஸ்போர்ட் காப்பி மட்டும் குடுத்தா போதும். மத்தது எல்லாமே மத்தது எல்லாமே நாங்க ஸோ பார்த்துக்கிறோம். லேண்ட் வேண்டாங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமும் ஆஃபரும் இருக்கு. இருக்கு இல்லைங்களா? ஆமா. வாவ்! கிரேட் சார். சூப்பர். சார் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு சார். ம். நீங்க பேசும்போதே நான் ஒண்ணு நோட் பண்ணேன். நீங்க என்ன ம். சொன்னீங்கன்னா, ம். இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இருக்கான். நாளைக்கு இருப்பானா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா, இந்த உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ம். பட்சத்துல, ம். ம். நான் இன்னைக்கு உங்கள்ட்ட கிட்ட நான் இந்த லவ் அண்ட் லக்ஸூரியஸ் ஸ்கீம் எடுக்கிறேன். ஒரு 1 வருஷம் நான் இத வந்து யூஸ் பண்றேன். செகண்ட் இயர் நான் இல்ல. இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன சார் ஆகும்? இந்த ஸ்கீம். இல்ல. வாழ்ற வாழ்க்கைய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வாழ்றோம். ஆமா. செகண்ட் இயர் அப்படின்னு நான் இல்ல அப்படின்னாக்கா, நீங்க எல்லாருமே எல்லா டைம்லயும் கடவுள் நமக்கு குடுத்த வருடங்கள் எவ்வளவோ, அவ்வளோ வருஷங்கள் வாழணுன்றது தான் எல்லாரோட எண்ணமும் கூட. ஆசை. ஆமா.
ஆனால் நேச்சுரல் நம்ம இயற்கையை யாராலையும் தடை போட்டு நிப்பாட்ட நிப்பாட்ட முடியாது. முடியாது. ஸோ ஒருவேளை இந்த 10 வருஷத்துல நீங்கள் செகண்ட் இயர்ன்றீங்க, இந்த 10 வருஷத்துல நான் உங்களை எடுத்துக்கல, ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஸோ என்னோட பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லை. அப்போ பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நாமினின்னு ஒன்று இருக்காங்க. ஸோ கணவனுக்கு மனைவியாக, மனைவிக்கு கணவனாகவோ சம்படி இஸ் தே. ஸோ அப்போ அந்த இந்த 10 வருஷத்துல அந்த பர்சன் இல்லை, இஸ் நாட் அலைவ். ஸோ அப்படின்னா அந்த நாமினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சைட்லேருந்து ஒரு 25 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணி, அதாவது ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம். இது அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு, அதாவது சந்தோஷத்தை தாண்டி நான் உங்களுக்கு கொடுத்தது அசெட். அந்த அசெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுன்றது நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். இந்த அசெட்டை தாண்டி இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அதாவது ரிட்டர்ன் ஃபண்டுன்றது உன் குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு. ஸோ நான் இல்லைன்னா என் குடும்பம் தனியாக தவிக்கக்கூடாது. ஸோ அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து ஒரு 25 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் அந்த ரிட்டர்ன் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அது பெனிஃபிட்டாக இருக்குமா உங்களுக்கு? ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ இல்லை அப்படிங்கிற ஒரு என்ன வேணாலும் பண்ணலாம். சார் இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபா உங்களுக்கு கடனாக கொடுக்கறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. இல்லை சார், 20,000 கூட கொடுக்க ஆள் இல்லை சார், சீரியஸ்லி. எனக்கு 2,000 கொடுறான்னு கேட்டாலும் இன்னைக்கு ஆள் கிடையாது. ஒரு பீரியட்ல 2,000 கூட எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இது ஏதாவது ஒரு விதத்துல சார் 100 பேர் இருக்காங்க, 100 பேர்ல ஒருத்தர் வந்து பலனடைவாங்க. ஸோ அந்த 100 பேர்ல ஒருத்தர் பலனடைச்சா அந்த குடும்பத்தோட ஃபியூச்சர் கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 lakhsன்ற ஒரு ரிட்டர்ன் ஃபண்டு எங்கள் சைட்லேருந்து இருக்கும். ஸோ ஒரு மனிதர் என்னோட இருக்கும்போது, என்னோட ட்ராவல் பண்ணும்போது, என்னோட ரிலேஷன்ஷிப், அதாவது பிரதீப் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த காலத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னாக்கா, ஸோ உங்கள் குடும்பத்துக்கு ஒரு 22,50,000 ரூபாய். ஸோ அந்த 25 lakhsல 10% டிடிஎஸ் போக மீதி 22.5 lakhs அப்படின்றது உங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு எங்கள் சைட்லேருந்து கொடுக்கப்படும். கிரேட் சார், கிரேட் சார், சூப்பர் சார். எதுக்காக சார் இந்த ஸ்கீமுக்கு வந்து லவ் அண்ட் லக்ஸுரின்னு பேர் வச்சிங்க, தெரிஞ்சுக்கலாமா? சார் லவ் அண்ட் லைஃப்னு தான் ஆக்சுவலி இருந்தது. ஓகே. ஆக்சுவலி லவ் அண்ட் லைஃப் அப்படின்றது தான் ஆக்சுவலி நாங்கள் கொடுத்துருந்தோம். ஏன்னா எங்களோட ஸ்லோகனே அப்படி தான், லிவ் டுகெதர், லவ் டுகெதர், லாவ் டுகெதர். ஓகே. ஸோ இந்த லக்ஸரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். நிறைய பேருக்கு அந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை சார். நீங்கள் சாதாரண ஒரு மனிதர் போயிட்டு ஒரு 10 நாள் ஒரு ராடிசன் ஹோட்டலில் தங்கணும்னா அவர் ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு ஆயிரும். ஆமாம். ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் ஒரே ஒரு முறை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10 வருஷத்துக்கு அவர் மாற போகிறார். அதை அனுபவிக்கும். ஸோ இப்போ அதாவது என்ன தான் ஆக்சுவலி பார்க்குறோம், என்ன தான் ஆக்சுவலி மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறோமோ அதுதான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃபாகவே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு லக்ஸரின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேரால் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மூலிமா, ஒரு ஸ்கீம் மூலிமா அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ உங்ககிட்ட இப்போ 99 சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா? 99 100 சொன்னீங்க, அதில் ஒரு சீட் இப்போ ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. இதெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி புக் ஆயிருச்சு. கண்டிப்பா கேட்க எனக்கே ஒரு ஆர்வம் வருது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நான் டிராவல் பண்றதை தாண்டி எனக்கு ஒரு லேண்ட் கிடைக்குது. இப்போ நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு போறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற போது இது யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா தான் ஒரு இதா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இது இப்போ 3 செக்மெண்டான மக்கள்ஸ் இருக்காங்க. டோட்டலா 4. ஒன்று வந்து லோயர் கிளாஸ், இன்னொன்று மிடில் கிளாஸ், நெக்ஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் ஹை கிளாஸ். இந்த 4 ஸ்டாண்டர்ட். இங்கே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ், அதாவது லோ கிளாஸில் வந்து எதுவுமே இல்லை. அவன் இருந்தாலும் அப்படியே தான் இருப்பான், இல்லைனாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஹை கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நடக்கிறது ஆமாம், அவன் என்ன வேணாலும் பண்ணிப்பான் ஹை கிளாஸ். ஆனால் இந்த மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு இது. எப்படி அவனால இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கணும் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் பந்தா காமிச்சிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி ஐஃபோன் வாங்கிட்டு வந்தால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஐஃபோனை பார்த்து நானும் வாங்கணுன்ற ஆசை வந்துடும். இன்றைக்கி எல்லாருமே அதுதான். நீங்கள் ஒரு i20 கார் வாங்கினீங்கன்னா
i20 விட ஒரு 50,000 ரூபா கார் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? அத பார்த்து நான் ஆக்சுவலி வாங்கணுன்ற ஆசை வந்துரும். இன்னைக்கு எல்லாரோட லைஃப்பும் அப்படிதான் இருக்கு. எல்லாரோட லைஃப் அதாவது மிட் செக்மெண்ட்டும், அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுது. ஸோ, இப்போ இவர்களுக்கு இதில ஃபினான்ஷியல் பர்டனா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சார் ரூ. 5,00,000 எப்படி சார் ஆக்சுவலி ஒரு ஆள் கட்ட முடியும்? ம், அப்படின்னு ம். சொல்லிட்டு. ஏன்னா சார் ஒரு திருமணத்துக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய பணம் குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. இருக்கும். 10,00,000லேருந்து ஒரு ₹1,00,00,000 வரைக்கும் செலவு பண்றீங்க. ஆமா. அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி. பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி. ஸோ, அப்போ இது உங்களால ஒரே டைம்ல ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும், இதுலயே நாங்க ஈஸி இன்ஸ்டால்மென்ட் ஸ்கீம்னு வச்சிருக்கோம். வாவ்! ஓகே. ஸோ, இதையும் நீங்க மினிமம் 12 மாதம் வரைக்கும் இஎம்ஐ மாரி கட்டிக்கலாம். இஎம்ஐலயும் கட்டிக்கலாம். ஓகே. மேக்ஸிமம் 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐலயும் கட்டிக்கலாம். ஸோ, என்கிட்ட நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு ம்ஹ்ம். அப்படின்னா, டெபிட் கார்டு இஎம்ஐயும் டிசி இஎம்ஐ ஜஸ்ட் ரூ. 1 டவுன் பேமெண்ட்ட கட்டிட்டு கூட நீங்க இது பேலன்ஸ் அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐல கட்டிக்கலாம். வாவ்! ஓகே. ஸோ, அந்த மாரி இஎம்ஐ ஸ்கீம் இருக்கிறதுனால, இது எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அஃபோர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ, இஎம்ஐ இல்ல மொத்தமா கட்டணும்னா, இப்ப 100 பேர்ல 10 பேர் வாங்குற மாரி இருக்கும். இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையே இஎம்ஐல தான் போகுது. ம், ம், இல்லையா? ம். ஸோ, அந்த மாதிரி ஆனா அது நான் வாங்கக்கூடிய இஎம்ஐ சார் ரூ. 1,00,000 கொடுத்து ஐஃபோன் வாங்குனேன். இஎம்ஐ முடியும்போது அதே ரூ. 1,00,000 உங்க ஃபோனை வித்து காட்டுங்க. முடியாது. வேல்யூ முடியாது. இல்ல. சார் நான் ரூ. 7,00,000 கொடுத்து கார் வாங்குனேன். 3 வருஷம் இஎம்ஐ முடிஞ்ச உடனே ரூ. 7,00,000 உங்க கார வித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு நாங்க ஒரே ஒரு இது சொல்றோம். ரூ. 5,00,000 என்னோட ப்ராடக்ட் வாங்குனீங்க. உங்க இஎம்ஐ முடியும்போது என் ப்ராடக்ட்டோட வேல்யூ ரூ. 15,00,000. ஸோ, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸி ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் எங்களால பண்ணி கொடுக்க பண்ணி கொடுக்க முடியும். ஆமா. வாவ்! கிரேட் சார். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருந்தது. சந்தோஷங்க. ரொம்ப நன்றி உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் இந்த ரொம்ப மாரி ஒரு நன்றி. ஸ்கீம அனௌன்ஸ் பண்ணதுக்கு. நெறைய பேர் அஃப்கோர்ஸ் இத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னா நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்டிங்கிறது நீங்க பேசும்போது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் யாராவது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க பிரதீப் குயின் ஹாலிடேஸ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சார் கைட் கண்டிப்பா. பண்ணுவாங்க. சிரிச்ச முகமா அந்த கைடன்ஸ் அப்டிங்கிறது வந்து குடுக்குறாங்க அப்டிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் த மிக்க நன்றி. எவ்ரிதிங். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் சார்.